ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு பர்ச்சேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பண்டிகை, தமிழர் பண்டிகை, 4 நாள் லீவ் வர ஒரே பண்டிகை பொங்கல் தான். எல்லாமே எக்ஸைட் ஆகிடுவோம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப, ஆஃபீஸ் படிக்கிறப்பன்றப்ப, பொங்கல் வந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறப்ப பொங்கல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பொங்கலில் தான் என் பர்த்டே வருது. ஸோ இந்த ஷாப்பிங் எப்படிலாம் போச்சு என்னெல்லாம் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அதோட அப்டேட் எல்லாமே இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரங்கோலி வந்து போட்டிருக்கேன். இது ஷார்ட்ஸில் இருந்து இருக்கும். வந்து நீங்கள் பாருங்கள். உங்களோட ரேட்டிங் என்னன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரசு சூப்பராக வரைவான்னு தெரியும், ஆனால் சூப்பராக ரங்கோலியும் போட்டிருக்கா. ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்படியே பர்ஃபெக்ட் மேட்ச். ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னை வந்து திருஷ்டி பொம்மை அதுன்னு கிண்டல் பண்ணாரு. விளையாட்டுக்கு சொன்னேன், ஏன் போயிட்டு பொங்கல் அப்போ போடாமல் பொங்கலுக்கு முன்னாடி இப்படி ட்ரை பண்ணி சிரமப்படுறாள் என் மனைவின்னு சொன்னேன். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கரெக்டாக போட்டான். அடிக்கிற வெயில் நிழல் உடுகுது பாரு. 2 நாளாக மழை பெஞ்சது, எனக்கு அடி பிச்சு எடுக்குது வெயில். ஆனால் பொங்கல்னு தான் எழுதுவேன் அப்படின்னு கோட்டசாமி தலையில தான் குதிப்பேன். இங்கிலீஷ் எழுதுனாலும் நான் தமிழில் தான் எழுதுவேன். அப்புறம் எல்லாரும் தமிழ் திருநாளுக்கு வந்து நம்ம இது தமிழ் எழுதலைன்னா அப்படி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இப்போ நானும் சரசும் காலையில் நேரமாக எந்திரிச்சு பிரசியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். எனக்கு செக்கப்புக்கு 3 months ஒன்ஸ் நம்ம போவோம். ரொம்ப நாள் ஆச்சு சரசை கூப்பிட்டு போயிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, அப்புறமேட்டு அல்ட்ராசவுண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன் இப்போயே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 19ஆம் தேதி தான் செக்கப்பு. நடுவில் பொங்கல் வருது. ஸோ அந்த டைமில் போயிட்டுருக்க வேணாம், பர்த்டே எல்லாம் வருது. அதனால் வந்து இப்போயே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நானும் சரசும் கிளம்பியிருக்கோம். பிளட் டெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரசு வந்து போர் அடிக்கிறோம். ஏன்னா சரசெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம் வான்னு சொல்லி தொலைக்கு கூட்டு வந்து போர் அடிக்குது. அதே மாதிரி எனக்கு போர் அடிக்குது. நாளைக்கு திரும்ப ஹாஸ்பிட்டலில் வரணும். ஸோ சேட். சாப்பிடலாமா? முடிச்சுட்டு போகிறேன். அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ரே எடுக்க வந்திருக்கேன். எக்ஸ்ரே எடுத்து முடிச்சுட்டேன். ரிப்போர்ட்ஸ் வாங்க ஒரு 1 hour ஆயிரும். எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சு தான் வீட்டுக்கு போக முடியும். சாயங்காலம் வர ஷாப்பிங் போகலான்னு இருக்காங்க. பார்ப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வாட்டி டெஸ்ட்டு வரப்போலாம் பயமாக தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே வெளில காட்டிக்க மாட்டேன். திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 days-ஆ இல்லை 3 days-ஆ நல்ல மழை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரப்பே லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. ஆனால் ஒரு லாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? மழையெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பெய்யுதான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்லணும்? நாளைக்கு டாக்டர் சொல்லணும். ஆமாம், நாளைக்கு வந்து டாக்டரை வேறு வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடினாலே இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வரதுக்கு 2 hours ஆயிரும். நம்ம காலையிலேருந்து ஃபுல் டே இருக்கிறதுக்கு பிட்டாக வரலான்னு லூசுத்தனமாக ஏதோ நான் பண்ணிட்டேன். இந்த டைமு என்னது, நாளைக்கே ஒரு 12 மணிக்கு வந்துருந்தா 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட். இந்த ரிப்போர்ட்லாம் நேற்றே வாங்கியிருக்கலாம். நேற்று இல்லை நாளைக்கே வாங்கலாம். நான் யோசிக்காமல் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் 2 டைம் வர மாதிரி பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months-ஆக மூட்டு வலி பயங்கரமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸும் போயிட்டோம். ஆனால் வந்து அவங்க எங்கள் மாமா அப்புறம் சில பேர்லாம் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, கேரளா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வலி அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மா கேரளா போயிருக்கிறேன்றாங்க. ஏன் அங்கெல்லாம் போகணும்? இங்கே திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேரளா கோட்டயம் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். சரியாக பேர் தெரில. அது அடிக்கடி நான் இந்த பக்கம் மல்லியம்பத்தில் இருந்தப்போ போகிறப்ப பார்த்துருக்கேன். அதெல்லாம் அங்கே விசாரிக்க வந்தோம். அவங்க டாக்டரை தான் பார்க்கணுமா, அவர் தில்லைநகரில் இருக்கார். பார்த்துட்டு இங்கே ஓகேன்னா இங்கே பண்ணுவோம், இல்லைன்னா எங்கள் அம்மா கேரளா போகிறாங்க. கேரளா ஹாஸ்பிட்டல் போனது வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு கிளம்பணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போ மணி 4 ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, காளான் குழம்பு, காளான் கறி குழம்பு மாதிரி செஞ்ச காளான் குழம்பு, அப்புறமேட்டு வணக்கன சாதம், ஒயிட் ரைஸு, இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே பிரசித்தியாவோட ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்றதுக்கான டைம் வந்துடும். கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவங்க அப்பா இட்லி ஊட்டிட்டு இருக்காரு. ரோமா வந்து பியூட்டிஃபுல்லா கத்திச்சா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கிளம்பிட்டோமா ரோமா? எங்க போறோம்? படத்துக்கு இல்ல, ஷாப்பிங் போறோம். சரி கண்ணு, ஐயோட ஆடி கட்டு கண்ணு. அதை கொடுத்துட்டு ஆடு. இந்த நெல்லிக்கானா ரோமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓரமா வச்சிரு, ஒளிச்சு வச்சிரு, நான் எடுத்துருவேன்ற பயம்தான். சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டாடு. ஐயோட ஆடு கட்டு. பார்த்த பார்வை ஆடு கண்ணு. வெக்கப்பட்டேன்னா போ. ரொம்ப வெக்கப்படுறாங்க ரோமா.
கால் எப்படி ஆடுவா? ஐயோடா ஐயோடா ஆடு இப்படி. ஆடு. ஐயோடா அவ பார்த்த பார்வை ஐயோடா. தன்னாலே போ. எங்க பிரசித்தியா சூப்பரா ஆடிருப்பா. நீ இப்படி ஆடுறியப்போ வெக்கப்பட்டுட்டு ஒழுங்கா ஆட மாட்டாங்க. இந்த ஷாப்பிங் டைம் ஆச்சுன்னா கிளம்பு, நீ தான் லேட் பண்ணிட்ட. இந்த ஷாப்பிங் ப்ரோக்ராம் போட்டு 3 நாள் ஆச்சு. இப்போ அப்போன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்புறாங்க. அதுவும் பிரசித்தியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் சமைச்சும் விட்டாச்சு. அப்படி கிளம்பவும் மணி 12 ஆயிடுச்சு. திஸ் இஸ் டூ லேட் சார். ஓகே, இந்த ரோமா காரி தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் வெளில போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ரோமா வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சிச்சு. என்ன ரோமா வாங்கினேன்? என்ன ட்ரெஸ் வாங்கினேன்? என்ன வாங்கினேன்? தாவணியா? எப்படி ரோமா உனக்கு அதெல்லாம் தெரியுது? அது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கா? இதுவும் பச்சை. இங்க பாருங்க, சேம் பச்சை. சரியா இருக்கு. This is already we bought and we stitched it. அப்புறம் என்ன அதே கலர். சோ இவங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் பார்த்தே முடிக்கல. உன்னோடது இங்க. இதான் ரோமாவோடது. இதான் ரோமாவோட ட்ரெஸ். புதுசா வாங்கினீங்களா? எதுக்கு வாங்கினீங்க? பொங்கலுக்கு வாங்கினீங்களா? சூப்பர். காட்டுங்க. போதுங்க. இது எப்படி போடணுங்க? போதும். சரசு இப்பதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இத்தனையும் கலைச்சு போட்டிருக்காங்க. இதை எடு அதை எடுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோமா வீட்டுக்கு போலாமா? நம்ம போலாமா? எனக்கு ஸ்கர்ட் சரியா இருந்தது, சட்டை தான் அளவு பத்தல. ஆசையா பத்தாம போச்சு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா பத்தலையே. பத்தல ஓடி போய் மாத்திட்டு வச்சுக்கோம். இப்போ சரஸுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு பத்தலைன்னு அதே ஃப்ளோரில் என்ன பார்க்குற சரஸு? பாவாடை சட்டை இருக்குது, தாவணியா? அதுக்கு தாவணி பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது கலர். ஏன் பிடிக்கிறீங்க? கட் பண்ணி தச்சுக்கணுமா? இந்த பாவாடை சட்டை இந்த கலர் வந்து திரும்பி பச்சையே வாங்கியிருக்கோம் அந்த பிரசித்தியாவுக்கு. ஆல்ரெடி மம்மி பச்சை தான் தச்சு வச்சுருந்தாங்க, பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துட்டோம். ஆஃபரில் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஆஃபர் போக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான். இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் தைலா சில்க்ஸில் இருக்குது. ரைட், போகலாமா? ஓ அப்படியா, தைலாவில் இருக்குது. அவங்களுக்குலாம் பொங்கல் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இதை எடுக்கிறா அதை எடுக்கிறேன்னு போட்டு 10 துணி எடுத்து பார்த்து கடைசியில் எப்பயும் போல் ஒரு 3 துணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரோமா சமத்துக்குள்ளே இப்போ உட்காந்துருக்காங்க. அவன் பண்ணுற ஆட்டோலேனால தாங்க முடியல. இப்போ ஒரு ஆட்டோ புக் பண்ணி இவங்கள ஒரு பக்கம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் சப்போஸும் பேலன்ஸ் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட்டா? கியூட்டா இருக்குடி. ரோமா ஏதாவது சாப்பிட கேட்டுச்சு, அதனால் வந்து பக்கத்தில் ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ரோமாவுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி தர போகிறேன். ஹாப்பியா? ஹாப்பி. பாருங்க, பாட்டியும் பேத்தி எங்களுக்கெல்லாம் தராமல் ஆளு கொஞ்சம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாலியாக. நல்லா இருக்கா ரோமி? எப்பிக்கு நான் ஜிபே பண்ணுறேன். டாடா. ரோமா இம்சா ஷாப்பிங்கில் தாங்க முடியல, அதனால அவளை பாதியில் ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சுட்டோம். டாடா. வீட்டில் ஒழுங்காரு. ஓகே, ஃபோன் பண்ணேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு ஜானகிராம் வந்து தேவையான பொருட்கள் வாங்க வந்திருக்கோம். என்ன வாங்க போகிறீங்க? நான் வந்து எனக்கு இந்த அரிசி ரவை உப்புமா ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ராகி மாவு மம்மி வாங்க சொன்னாங்க. அப்புறம் கெச்சப் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. பொடியெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் கோவா போகிறப்ப இங்கே தான் எல்லாம் வாங்கிட்டு போனோம். ஆமாம், ரெடி மிக்ஸ் எல்லாம் பாருங்க. மாப்பிள்ளை சம்பா, குதிரவாளி, குத்தரிசி, வரகு, திணைன்னு ஏகப்பட்ட ஐட்டம். சரசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா. பாவம் பை வாங்க கூட காசு இல்லை அவள்கிட்ட. மிச்ச காசு இல்லாதனால. எப்படி பேசுறீங்க? இந்த மக்கா நான் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டேன். என்ன நீ மக்கு அது மக்கானா போடு. உங்களை கட்டியிருக்கேன்ல, அப்போ ஐபி லெவல் உங்களுக்கு தெரிய வேணாம். கரெக்ட் மிரட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னால ஆச்சு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. அதனால் நான் வந்து சரசை சாப்பிட்டேன்னு கேட்டேன், வேணான்ட்டான். நான் மட்டும் சாப்பிட்றேன். 500 ரூபாயை தொலைச்சிட்டு கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க.
எங்கே போட்டீங்க? மம்மிகிட்ட மாட்டி விடுறேங்க. எங்கேயும் போல யோசிச்சு கண்டுபிடிக்க வச்சு போகுது. ரோமா வந்து 3 நாளாக ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. எல்லா ஃப்ரூட்ஸும் விரும்பி சாப்பிடுவோம். அதுக்காக நான் இப்போ பத்மம் வந்திருக்கேன். நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு. ஏதோ கடைசியில் வாங்கிட்டு போகலாம். எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும். வெள்ளாச்சலம் எனக்கு பிடிக்காது. நம்ம இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு கிரேப்ஸ் தான் பிடிக்கும். மட்டும் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டல, வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வாட்டர் மெலன் ஜூஸா? ஸ்ட்ரென்த்தாக நான் பார்த்துக்க. சரசு வாட்டர் மெலனை நம்ம வந்து வித்தியாசமாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். எப்படி கொட்டையை எடுப்பாங்க? அதை எடுப்பாங்க. இது என்ன ஜூஸ்ன்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது நான் உங்களுக்கு டைம் விட மாட்டேன், நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சீத்தாப்பழம் ஜூஸ். எப்படிங்க அதோட கொட்டை எடுத்திருப்பாங்க? வீட்டுக்கு வந்து பார்த்தா ரோமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்யூனிஃபார்ம் வந்துருச்சு. சரசு சாப்பிட அன்யூனிஃபார்முக்கு ரெடி ஆகிட்டா. எங்கள் அம்மா இங்கே துணியை குமிச்சு வச்சு துணி மடிச்சிட்டு இருக்காங்க. தூங்கலையா? ஏன் டான்ஸ் ஆடிக்கிட்டே? என்ன அது? சரிப்பா, யாவனு ஓடிக்கிட்டு இருக்காத ரோமா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இன்னைக்கு அம்மாவாசை சாப்பாடு. நீர் பூசணிக்காய் தானே மீ சாம்பார்? நீர் பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் சவுச்சவா மீது சவுச்சவ் கூட்டு, இனிப்பு பூசணிக்காய், அப்புறம் பூண்டு ஊறுகாய். இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டா. அத்தரம் பிடிச்சவள். அது ருசியாக இருக்கு. ட்ரெயின் ஓடாது, தண்டவாளம் இல்லை. நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி பாருங்க, ரோமா வந்தோடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்ன கண்ணு சாப்பிட்ற? ஆரஞ்சு. தோலை உரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டு நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கா கண்ணு? உனக்கு வேற என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்? என்ன ஃப்ரூட்ஸ் வேற என்ன பிடிக்கும்? சரசு கொரியன் சீரியஸ். இது பேர் என்ன? புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர்ஸ். வாயில் சோறே வச்சுட்டு பேசினால புரிஞ்சிருக்காது. இந்த சீரியஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த ரோமா வந்து அப்பான்னு என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கும். எனக்கே சம்டைம்ஸ் பெருமையாக இருக்கும். நம்ம மேலே ஒரு பிள்ளை இவ்வளோ பார்த்து செவுரு நான் இல்லாமல் வந்து இது இருக்கவே இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கும். அந்த ரூமில் போட்டுருங்க. அப்புறம் ரோமா நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது சரியான தூக்கம். அதில் நடத்தி அப்புறம் அப்பா தூக்குறேன்னு சொல்லி என் பையனை பிடிச்சிட்டு நல்லா தூங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பொங்கல் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போயே நாங்கள் சொல்லிடுறோம். ஆனால் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோலேருந்தே எங்களுக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆகுதுனா இதில் சொல்கிறோம். என் பர்த்டேயும் பொங்கல் லீவில் தான் வரும் எப்பயுமே. அதுவும் மாட்டு பொங்கல். ஆமாம், 16th January என் பர்த்டே. அதுக்கான ஷாப்பிங்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நிறைய சீரியஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.